கேரட் அல்வா பண்ணாங்க. இந்த பையன் வந்து கார்ன் பண்ணினான், சீஸ் கார்ன் பண்ணினான். இந்த சீஸ் கார்ன், பாஸ்தா, கேரட் அல்வா இதெல்லாம் வந்து கிட்ஸோட ஃபேவரேட்ஸ் ஆக்சுவலி. அண்ட் வேலையை முடிச்சுட்டு வருவோம், இல்லை அப்போ தான் கிச்சனில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போய் ரிலாக்ஸ்டாக உட்காருவோம். அம்மா எனக்கு இந்த பாஸ்தா சாப்பிடணும் போல் இருக்கே, இல்லை கார்ன் சாப்பிடணும் போல் இருக்கே, நீயே போய் கிச்சனில் போய் பண்ணிக்கோ. அதுதான் இனிமேல் வந்து நம்ம பசங்க கிட்ட நம்ம சொல்கிற ஒரு வேர்டிங்ஸாக இருக்கணும். சலிச்சுக்கிட்டு நம்ம எழுந்து போய் நம்ம குக் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஃபுட்டில் வந்து டேஸ்ட் இருக்காது. தட் இஸ் த ட்ரூத், ரியாலிட்டி அண்ட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஆல்சோ. நம்ம சலிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் நம்ம வந்து குக் பண்ணோன்னா அந்த ஃபுட்டில் டேஸ்ட்டே இருக்காது. பட் இது வந்து கிட்ஸுக்குள்ளே ஒரு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டை இன்கல்கேட் பண்ணுறதுக்காக இந்த அவங்களோட கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டிஷ்ஷஸ்லாமும் நாங்கள் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கோம். Let them learn cooking. Let them be independent. Let them not be dependent on you for their food. ஐயோ நான் சமைச்சாதான் என் பிள்ளைக்கு பிடிக்கும், தயவு செஞ்சு அந்த தாட்டை விட்டுருங்க. நான் சமைக்கலைன்னா என் பையன் சாப்பிடவே மாட்டான். இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஃபாரினில் போய் படிக்க போகிறான், ஃபாரினில் போய் வேலைக்கு போகிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி சாப்பிட போகிறாங்க? அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. நான் சமைச்சாதான் சாப்பிடுவாங்கன்னா நாளைக்கு எப்படி அவங்க சாப்பிட போகிறாங்க? அங்கே இருக்கிற ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிடுவாங்களா? வயிற்றில் எவ்வளவோ ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி அடல்ட்ரேட்டட் when we get it from outside. ஸோ நம்மளே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இப்போதுலேருந்தே ட்ரைனிங் கொடுங்க. let them get into the kitchen, let them learn cooking, let them be independent, let them eat healthy food. அதுதான் எங்களுடைய மெயின் மோட்டோன்னு சொல்லலாம், எங்களுடைய ஆம்பிஷன் சொல்லலாம். குக்கிங்னாலே தெரியாது, குக்கர் எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது கூட அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கிச்சனுக்கு போகிறது சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு தான் போவேன். இது வரைக்கும் குக்கிங் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு குக்கிங் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு மேலே குக் பண்ணுவோம்.